சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் தான் 10 வயசாக இருக்கும்போது தான் தந்தை இழக்கிறத கண் முன்னாடி பார்த்த ஒரு பையன் எப்படி உலகத்தோட மிகப்பெரிய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆனார் அப்படின்ற கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பீட்டர் லிஞ்ச் 1944 நியூடன் மெசசூசெட்ஸ் என்ற இடத்துல தான் பிறக்கிறாரு. இவருக்கு 10 வயசாக இருக்கும்போதே இவருடைய தந்தை கேன்சர்னால் இறந்து போயிடுறாரு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் பீட்டர் லிஞ்சோட அம்மா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் லிஞ்சும் தன்னோட குடும்பத்து சூழ்நிலையை அறிஞ்ச இவரும் ஏதோ ஒரு வேலையில் ஜாயின் பண்ணும் அப்படின்றதுக்காக கேடின்ற ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த கேடின்ற ஜாப் என்னென்னா கோல்ஃப் கிளப்பில் பிளேயருக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அதே சமயம் பிளேயரை ட்ரெயின் பண்ணுறது தான் இவரோட வேலை. அப்படி அந்த பிளேயர்ஸ் அடிக்கடி பங்குச்சந்தையை பற்றி பேசுகிறத கவனிக்கிறாரு. இவருக்கும் பங்குச்சந்தை மூலமாக ஆர்வம் வர ஆரம்பிக்குது. இப்படி தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. பீட்டர் லிஞ்சுக்கு அந்த கேடின்ற ஜாபில் வேலை செஞ்சது மூலமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. அது மூலமாக போஸ்டன் என்ற காலேஜில் ஃபினான்ஸ் கோர்ஸ் சேர்றாரு. 1965 தன்னோட ஃபினான்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கிராஜுவேட் ஆகி வெளியே வராரு. அப்படியே ஒரு வருஷம் போகுது. அப்புறம் ஃபெடிலைட் புரோக்கிங் கம்பெனியில் ஒரு இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறாரு. அங்கே தான் இவரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டே நடக்குது. அப்போது ஏர்லைன் கம்பெனியான ஃப்ளையிங் டைகர் என்ற கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. அப்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு தன்னோட கிராஜுவேட் ஸ்கூலுக்கு பே பண்ண உதவியாக இருக்குது. ஸோ அந்த பணத்தை எடுத்து கிராஜுவேட் ஸ்கூலுக்கு பே பண்ணிட்டு 1968 பெனிஸ்லோவியா வார்டன் ஸ்கூல் என்ற யூனிவர்சிட்டியில் MBAவும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போது கரோலின் என்ற ஒருத்தரையும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1968 1970 வரைக்கும் ஆர்மியில் ROTCன்ற ப்ரோக்ராமுக்கு கீழே வேலை செய்கிறாரு. தன்னோட 25வது வயசில் அதே ஃபெடிலைட் கம்பெனியில் முழு நேர வேலைக்கு மெட்டல் மற்றும் டெக்ஸ்டைல் அனலிஸ்ட்டாக வேலைக்கு சேர்றாரு. 1977 பீட்டர் லிஞ்ச் சிறியதாக இருந்த மெக்கலன் ஃபண்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடிவு பண்ணுறாரு. அப்போது இவர் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த அந்த மெக்கலன் ஃபண்ட் கிட்டத்தட்ட 29% ஆவரேஜ் ரிட்டர்ன் தந்து மக்களிடையே மிகப்பெரிய பேசும் பொருளாகுது. ஏன்னா அந்த 29% ரிட்டர்ன்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அமெரிக்காவோட இண்டெக்ஸான S&P 500 இண்டெக்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கான 2 மடங்கு லாபத்தை இவரோட முதலீட்டாளருக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிறாரு. இப்படி தான் மக்களிடையே பீட்டர் லிஞ்ச்ன்றவரை பிரபலமாக ஆரம்பிக்கிறாரு. நிறைய மக்களும் முதலீட்டாளர்களும் பீட்டர் லிஞ்ச் உதாரணமாக காட்டி ஆக்டிவ் ஃபண்டுனாலையும் பெட்டர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பீட்டர் லிஞ்ச் ஜென்ரேட் பண்ண அந்த ரிட்டர்ன் 29% சாதாரண ரிட்டர்ன் இல்லை, அது மிகப்பெரிய ரிட்டர்ன். 165 கோடி மட்டுமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த மெக்கலன் ஃபண்ட் கிட்டத்தட்ட 1,16,000 கோடி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் பீட்டர் லிஞ்ச் மட்டும்தான். ஏன்னா பீட்டர் லிஞ்ச் கொடுத்த ரிட்டர்ன் தான் இந்த ஃபண்டை அவ்வளோ தூரத்துக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற ஒரு பீட்டர் லிஞ்ச் மட்டும்தான். பீட்டர் லிஞ்ச் மெக்கலன் ஃபண்டை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தப்போ மட்டும் அமெரிக்காவில் 100 நபரில் ஒரு நபர் மெக்கலன் ஃபண்டில் முதலீடு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்தே தெரியும் பீட்டர் லிஞ்ச் எந்த அளவுக்கு மக்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்காரு அப்படின்றது. 13 வருஷமாக மெக்கலன் ஃபண்டை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த பீட்டர் லிஞ்ச் தன்னோட 46வது வயசில் 1996 தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாரு. அப்புறம் ஃபெடிலிட்டின்ற கம்பெனியில் வைஸ் சேர்மனாக இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதுதான் பீட்டர் லிஞ்சோட ஹிஸ்ட்ரி. பை வாட் யூ நோ அப்படின்றது தான் பீட்டர் லிஞ்சோட ஃபேமஸான வாசகம். அந்த வாசகம் எதை குறிக்குதுன்னா, நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வராரு இன்வெஸ்டருக்கு. பீட்டர் லிஞ்ச் இதோட 3 புக்கை ரைட் பண்ணியிருக்காரு. இந்த 3 புக்கை ரீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் பெட்டராக நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். அந்த 3 புக்கில் ஒன்ஸ் அப்பான் ஆன் வால் ஸ்ட்ரீட், பீட்டிங் த ஸ்ட்ரீட், லேர்ன் டு ஏர்ன், இந்த 3 புக்கை நீங்கள் டைம் இருந்தால் படித்து பார்க்குறது மூலமாக உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். பீட்டர் லிஞ்ச் என்ற நபர் தன்னோட குடும்பத்துக்காக கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதோட தன்னோட படிப்பையும் பார்த்துட்டு இன்றைக்கி உலகத்தில் தவிர்க்க முடியாத மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகி வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஸோ நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கோம்ன்றது முக்கியம் இல்லை, அதோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றது முக்கியம் இல்லை, நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டே வரும்போது எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதிலிருந்து என்ன கற்றுக்கணும்னா, உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துட்டே வரும்போது நீங்கள் நினைக்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும்.